எல்லாமல்ல நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரின் திருமொழிகளில் ஒரு வழியான 3ஆம் வசனத்தை 3ஆம் மொழியை நாங்களுக்கு இங்க பேச அழைத்த தருணத்துக்காக கொடான கோடி தோத்திரம் கர்த்தாவே. அடியாலை முழுவதுமாக மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஆமென். முதல்ல தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னை பேச அனுமதி அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இங்க இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா தாய்மார்களும் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம பிள்ளைய அப்படி வளர்த்து இப்படி வளர்த்து நல்லா அப்படி கொண்டு வந்துருவோம், அப்படிதான் நினைப்போம். அதே மாதிரிதான் அந்த தாய் மரியாளும் நினைச்சிருக்காங்க. அதாவது பாலூட்டி சீராட்டி சோறு ஊட்டி வளர்த்த அந்த மகன் தலையில முள்முடி சுடி தோளில் தாங்க முடியாத சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து வர்றப்ப தடுமாறுறப்ப விழுகும் அந்த கட்டையடிகளின் தாக்கத்தால் ரொம்ப துயரிட்டு தவழ்ந்து துன்புற்ற நிலையை பார்த்த அந்த தாய் மரியாள் ஒரு நிமிடம் அவள் மூச்சு விட மறந்துதான் போகிறாள். அதாவது ரத்தம் உறைந்து போகிறது. ஒரு கணம் தான், ஒரே ஒரு செகண்ட் தான். அடுத்த நிமிடம் அவர் சுதாரித்து கொண்டு மகனை தன்னுடைய சொந்த எல்லா தைரியத்தையும் வரவழைத்து அதை வில்லாக்கி ஈர விழிகளின் மூலமாக அம்பை பாய்ச்சுகிறாள் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதாவது திடன்கொள் மகனை, கரையில் நின்றபடி நின்று பார்த்து கொண்டே இருந்தால் கடலை கடக்க முடியாது. கடலில் இறங்கி போராடு திடன்கொள். அதாவது ஒளியோடு போராடினால்தான் கல் சிலையாக முடியும். அது மாதிரி நெருப்போடு போராடினால்தான் தங்கம் ஆபரணமாக மாறும். அதுபோல் நீ சிலுவையில் போராடினால்தான் மகனே நீ இங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு என்ற மாட்சிமை கிடைக்கும். ஆகவே தைரியமாக இறங்கி போராடு, நீதான் ஜெயிப்பாய். உன்னை ஜெயிக்க இதுவரை யாரும் பிறந்ததில்லை, இனிமேல் பிறக்க போவதில்லை என்று அந்த வீரத்தாய் சொல்லுகிறார். அவருடைய வீரத்திற்கு ஏற்றினில் எழுத முடியாது, அவருடைய வீரத்திற்கு நாட்டுப்புற பாடல்களில் பாடிவிட முடியாது, அவர்களுடைய தைரியத்திற்கு. ஏன் அகராதியில் கூட அர்த்தம் இல்லை அந்த பெண் வீரத்தாய். அப்படிப்பட்ட வீரத்தாயை நாம் எப்படி நம் நடைமுறையில் நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்றால் 2 எடுத்துக்காட்டுகள் அது மட்டும் சொல்றேன். ஒரு அன்னையின் அன்பு அப்படின்னு ஒரு எழுத்தாளன் ஒரு புக்கை எழுதி வெளியிடுறாப்புல. பயங்கரமா ரீச் ஆகுது. ஏன்னா அவர் இயற்கையிலேயே அவர் பட்ட கஷ்டங்க, அவங்க அம்மா பட்ட கஷ்டம், அவங்க அம்மா காலில் செருப்பு கூட இல்லாம அவங்கள படிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த செருப்பு வாங்குறதுக்கு பதிலா ஒரு புக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு மகனை படிக்க வச்சு பெரிய எழுத்தாளன் ஆகுறாங்க. இப்ப நல்லா இருக்கிறாங்க. அதனால அவர் எழுதுறத பார்த்து அங்க இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் தினமும் அவ்வப்போ பார்க்க வர்றாங்க. அப்ப 4 பேர் வீட்டுல ஐயா நான் உங்க புக்கை படிச்சேன், அதுல உங்க அம்மாவை பத்தி இப்படி எழுதியிருக்கீங்க, நாங்க அந்த தாயாரை பார்க்கணும் அப்படின்ட்டு வர்றப்ப அவர் சொல்றாரு, நான் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டேன், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. எல்லாரும் வர்றப்ப அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு முதுமை ஆனனால கால்கள்லாம் தள்ளாடுது, படுக்கையே நினைச்சிடுறாங்க. வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, அருவறுப்பு ஆயிருமோ அப்படின்னு நான் நினைச்சு எங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கேன். அதாவது அவர் கட்டிய வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், ஆனால் அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, நிறைய இடத்துல கிட்டத்தட்ட இல்லந்தோறும் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. பெற்றோர்கள் அங்கேக்கு இங்கே பந்தாடப்படுகிறாரு. அதான் இன்னொரு இடத்துல கணவன் மனைவி அவங்க மாமியார், அதாவது கணவனோட அம்மா. அப்ப அந்த கணவன் சொல்றாப்புல, மனைவிட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு, நான் இப்பயே போய் மெடிக்கல் ஷாப்ல போய் 2 நாளைக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி இல்லாட்டி அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டி வரும், நமக்கு ரொம்ப செலவாய். அப்ப இந்த மனைவி சொல்றாங்க, யாருமே எதிர்பார்க்காத பதில். அதாவது நீங்க எதுவுமே செய்ய வேணாம், இன்னும் நம்ம 3 மாசத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நம்மட்டால முடிய. அடுத்து உங்க அண்ணன் வீட்டுக்கு நீங்க போகணும், அவங்க அம்மா போகணும். அப்ப போய் அவங்க ஆஸ்பத்திரியில சேர்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட டைம் முடிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற. எப்படி பாருங்க, பெற்றோர்கள் அங்கு இங்கும் பந்தாடப்படுகிறார்கள். அதாவது இது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க தாய் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, பெரிய மகன் சின்ன மகனுக்கு ஒரு மாதிரி பெரிய அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசித்து செய்யணும். அதாவது தாயை
உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அதே மாதிரி வயது சென்றாகும் போது உன் தாயை அசட்டை பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்படி அசட்டை பண்ணிக்கிட்டு பெற்றோரை கனப்படுத்தாத மக்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அதோ உன் தாய், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் அசட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எத்தனை வருடம் இதைதான் சொல்றோம், இதான் செய்யறோம். ஆனா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரிதான் மரியாள் குழந்தைய இயேசு சுவாமியை தூக்கிக்கிட்டு எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு போறாங்க. கர்த்தருக்கென்று ஒப்புவிப்போம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அங்க ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன்னா சிமியோன்னும் அண்ணால் எல்லாம் வர்றாங்க. நம்ம சிமியோன் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சிட்டு அப்புறம் மரியாதை பார்த்து என்ன சொல்றாங்க, உன் ஆத்மாவையும் ஒரு நாள் பட்டையும் உருவி போகும் அப்படின்றாங்க. மரியாளுக்கு புரியல. ஏன்னா எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்லபடியா தான் சொல்றாங்க, நல்லா அறிவா வளர்றாங்க, ஞானத்திலையும் அன்பிலையும் ரொம்ப இதா இருக்காங்க, தேவ பக்தி உள்ள மனுஷனா வளர்றாரு. லூக்கால வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியல. 3 வருஷம் ஊழிய பாதையில நடந்து வர்றப்ப நிறைய அதிசயத்தக்க காரியங்கள் செய்யறாரு. அன்னை மரியாளுக்கும் ஆச்சரியமுற்ற செய்திகளா தான் இருக்கு. அப்ப அர்த்தம்லாம் தெரியல. ஏன்னா இந்த வார்த்தைகளாம் மரியாளினுடைய இருதயத்தை இதமாக வருடி கொடுத்த வார்த்தைகள். ஆனால் இன்றோ அந்த மண்டையொட்டு மலைதனிலே, தம்பி நல்லா சொன்னாங்க விஜயகுமார் தம்பி, அந்த மண்டையொட்டு மலைதனிலே எனக்கு முதல்ல அர்த்தம் தெரியல. இப்பதான் அதுக்கு அர்த்தம் தெரியுது. மண்டையொட்டு மலைதனிலே இந்த வெறியாட்டர்கள் ஆடும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, அந்த கோர காட்சியை பார்க்கும்போது மனசு அழுது அழுது அந்த ஈர விழிகளோடு அவள் மகனை பார்க்கிறப்ப மகன் இயேசு சுவாமி அதை புரிந்து கொண்டு, அம்மா என்ன சொல்லல, அம்மான்னு சொல்லல, தாயேன்னு சொல்லல, ஸ்திரீயே அது உன் மகன் அப்படின்னு அந்த சீடனை பார்த்து சொல்றாரு. நீங்கள் எனக்காகவும் என் பிள்ளை எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், அதோ உன் சீடன் என்று அவருக்கு பிடிச்ச சீடன் யோவான்ட்ட காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சீடனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு அந்த கணமே யோவான் தாயை ஏற்றுக்கொள்றாப்புல. அன்னையில இருந்து அவர் நல்லா வச்சுக்கிறார். ஏன் சாமி யோவான் சொல்லணும், பேதர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் அதே சீடன். ஆனா பேதர் உண்மையிலேயே ஒரு பதஷ்டம் நிறைந்தவர். எதையுமே முதல்லயே செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவாரு, செய்வார். ஆனா யோவான் முதல் நாள் அந்த இதுல கூட நெஞ்சிலேயே மார்பிலே சாய்ந்திருந்த சீடன் தான் யோவான். அதனால யோவான்கிட்ட ஒப்படைக்கிறார். யோவானுக்கு கொஞ்சம் வசதியானவர் வேற. எருசலேம் டவுன்லயே அவருக்கு ஒரு வீடு இருக்கு, கப்பல்லாம் வச்சிருந்தாரு. என்ன காரணத்தினால அவர் யோவான்கிட்ட ஒப்படைக்கிறார். அதே மாதிரி அவர் இப்படி செய்யறப்ப அந்த பழைய காலத்து மனிதர்களை பாருங்களேன். யோசேப்பு யாத்திராகமத்துல போட்டிருக்கு, ஆதியாகமத்திலே இருக்கு. யோசேப்பு தன்னுடைய எகிப்தின் ஆளுநராக இருந்த யோசேப்பு தன் தந்தையை, வயது முதிர்ந்த தன் தந்தையை பார்க்கும்போது கனம் செலுத்துவதற்காக தரை தாழ்ந்து பணிந்து வணங்கினாப்லையாம். இப்ப இவ்வளவு பெரியவர், அவரே வயசானாலும் அவர் எப்படி வணங்குற, தந்தைக்கு எப்படி கனம் பண்றாரு பாருங்களேன். அவரோட மகனும் எப்பிராயும் மனாசையும் கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த மகன்களுக்கு அப்பா செய்யறது எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன், நல்ல ஒரு வழிகாட்டி. இவர் நம்ம அதே அப்படி இருந்தா அவங்க பிள்ளைகளும் இவரை வணங்குவாங்க. நம்ம எப்படி நினைக்கிறோமோ, நம்ம இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதைதான் நம்ம அறுப்போம் நாளைக்கு. நிச்சயம் நம்ம என்ன, அதாவது நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நம்ம நினைச்சோம்னா அதே தான் நம்ம கடந்து வர்றோம்ன்றத ஏன் நம்ம உணராமலேயே வருடம் நம்மளும் போய்கிட்டே இருக்குது. இப்ப பாருங்களேன், உன் தகப்பனையும் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள். இதே இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளுமா இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அதாவது கலாத்தியர் 6:7. நமக்கு ஒரு நாள் முதுமை வரும், நம்ம கால்களும் தள்ளாடும், நம்ம நம்மளும் படுக்கையை நினைக்க வேண்டி வரும் அப்படின்றத எப்பயுமே நம்ம உணர்ந்து, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி தான். இது அதோ உன் தாயின்றது நம்ம அடுத்து நம்ம எப்படி செய்ய போறோன்றத உணர்ந்து செய்யணும். அது திருமறையில சில வசனங்கள், நம் தந்தையோ தாயையோ அடிக்கிற மனுஷன் கொல்லப்பட வேண்டும், தாயையும் தந்தையும் சபிக்கிறவன் விளக்கு காரிருள் வேளையில் இருண்டு போகும். நீதிமொழிகள் 20:20. தந்தையிடம் நீர் ஏன் பிறப்பித்தீர், தாயை என்னை பெற்று
என்று கேட்பவனுக்கு ஐயோ கேடு. இது ஏசாயா 45:10 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறவனா, நல்லவர்கள் முதுகுல ஏறி சவாரி செஞ்சு நேரம் வர்றப்ப அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம தனித்துவமா இருக்கணும். அப்படிப்பட்ட நியாயமற்ற உலகத்துலதான் நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்ணுகிற உணவுக்கு, இருக்கிற இடத்துக்கு, வீசுகின்ற காற்றுக்கு எல்லாமே போராட்டம் போராட்டம் போராட்டம். போராட்டத்திலிருந்து தான் இயேசுவும் போராட்டம் நடத்தி, சிலுவையோட போராட்டம் நடத்தி அவர் வெற்றி சிறந்தாரு, வரலாறு படைச்சாரு. நம்ம எல்லாருமே நம்ம அதாவது இயேசுவின் போராட்டம் வந்து மாபெரும் சகாப்தம் படுத்ததே அவர் மூடி இருந்த கல்லறை தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அந்த வெள்ளை துணியும் அந்த கல்லறையும் தான் நமக்கு சொல்லுது. அந்த இந்த கல்லறையே நம்ம வந்து இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்றப்ப நம்ம வந்து அவரோட நன்மையில பங்கெடுத்துக்கிட்ட நம்ம அப்படியே விட்டுட்டு அசட்டை பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிடலாமா? இதோ இந்த வருஷமும் முடிஞ்சிருச்சு, நம்ம சொல்றத சொல்லியாச்சு, பேசுறத பேசியாச்சு, கேட்டதை கேட்டியாச்சு அப்படின்னு அடுத்த வருடம் தான். அதாவது என்ன சொல்றது, முதல் வார்த்தை வந்து மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாவது வார்த்தை அரவணைப்பு, நாலாவது அங்கலாய்ப்பு, அடுத்து தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு. இந்த 7 வார்த்தைகளையுமே, இந்த 7 பூக்களுமே ஒவ்வொரு வருடமும் முகர்ந்து பார்த்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். இதை வந்து நீ என்ன அடுத்த வருஷம் தான் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து முகர்ந்து பார்க்கணும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வருடம் ஏதாவது ஒரு ஏதாவது கோபமோ, ஏதாவது ஒரு பொறாமையோ, ஏதோ சண்டை போடுற குணமோ, யாரையும் அடுத்தவங்களை திட்ட, இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொன்றும் நம்ம விட்டோம்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட நெருக்கி நம்ம நல்ல பரிசுத்தரா இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் நாம வந்து என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் அந்த இந்த கல்வாரி பாதையில இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம். இனி நம்ம அசட்டை பண்ணாம என்ன இந்த சடங்காச்சாரத்தையும் முடிச்சிட்டோம், இந்த வருஷத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்லாம இருக்கிற இடங்களிலே நம்ம மலை மேல தாண்டி கடலை தாண்டி எல்லாம் போய் சொல்ல வேணாம். அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை நாம் இருக்கின்ற இடத்திலேயே, நாம் பணிபுரியும் இடத்திலேயே, நாம் வேலை செய்யும் தடங்களிலேயே, வீடுகளிலே எல்லாம் நம்மளுடைய அன்பை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும், விட்டு கொடுக்கணும். எதையுமே நேர்மறையான எண்ணத்தோட நம்ம இருக்கணும். நம்ம வந்து தட்டி கொடுத்து வாழணும் அப்படின்ட்டு அது நம்ம கடவுள் உயிர்த்ததை வந்து நம்மளுடைய செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். நாம கிறிஸ்தவங்க என்று சொல்றதை விட இவங்க அன்பா இருக்காங்க, மற்றவர்கள் வந்து இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதோ உன் தாய் வந்து நம்ம கடமை தவறியவர்களை எல்லாம் பார்த்து அதோ உன் தாய் என்று கடவுள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.